ஹலோ ட்ராமா தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நம்ம இன்னைக்கு இந்த ட்ராமாவோட எபிசோட் 12 என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் எபிசோடில் நம்ம ரோஸோடைய அம்மா புக்கெட்டுக்கு வந்திருப்பாங்க. அவங்கள பார்க்கணுங்கிறதுக்காக ரோஸும் போயிருப்பாங்க. அவங்க அம்மாவுக்கு அந்த ஊரை சுற்றி காட்டிக்கிட்டு இருக்கக்குள்ளேயே கோனுக்கும் விஷயம் தெரியுது, யாரோ வந்திருக்காங்க, அவங்கள மீட் பண்ணுறதுக்காக ரோஸ் போயிருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே அவரும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துடுற. கரெக்டாக எங்கே நம்ம ரோஸ் மாட்டிக்குவாங்களோன்னு பார்க்குற நேரத்தில் நல்ல வேலையாக ரோஸ் கோனை அதுக்கு முன்னாடியே பார்த்துடுறாங்க. அதனால் போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. கோன்கிட்டையும் ரோஸ் மாட்டிக்கல. இங்கே ஆஃபீஸில் இந்த மாதிரி அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காருன்னா, வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமும் அவங்க ஒரு டைரி எழுதிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா, அந்த டைரியை சர்ச் பண்ணி ஆகணுன்ட்டு அவங்க இல்லாத நேரத்தில் அவங்களுடைய ரூமில் சர்ச் பண்ணிக்கிட்டு இருப்பார் அந்த டைரியை. இதில் ரோஸு ஒரு கோவிலுக்கு கூட்டிகிட்டு போய் காட்டணுங்கிறதுக்காக கோவிலுக்கு கூட்டிகிட்டு போக அந்த இடத்துலையே ரோஸோட அம்மா அங்கே வந்துடுறாங்க. ரோஸ் அம்மா ரோஸை பார்த்தாங்களோ இல்லையோ தெரியல, ஆனால் ரோஸ் அவங்கள பார்த்துடுறாங்க. இதில் வேற கோனும் கூடியே தான் வந்துக்கிட்டு இருக்காரு பின்னாடியே. ரோஸ் அவங்க அம்மா பார்க்கறதுக்கு முன்னாடியே டக்குன்னு மறைஞ்சிக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துக்கிறாங்க. கோன் பின்னாடி தானே வந்துக்கிட்டு இருக்காரு. இவங்க குனிஞ்சிக்கிட்டு என்னவோ பயந்து போய் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிறத பார்த்த உடனே, என்னாச்சு மூன், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்குறதுக்கு, என்னுடைய காண்டாக்ட் லென்ஸ் வந்து தொலைஞ்சிருச்சு, அதை தேடிக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்களா. சரி சரி விடு, அது எதுக்கு தேடிக்கிட்டு இருக்க, அது இப்போ கீழே விழுந்துருச்சுன்னா அது எப்படி டஸ்ட் ஆகிடும், அதை எடுத்தெல்லாம் போட்டுக்க முடியாது, வா வேற வாங்கிக்கலாம், வா போகலான்னு சொல்லி கூப்பிடுறதுக்கு, இல்லை இல்லை அது மந்த்லிக்குள்ளது, அதை இப்போ தான் புதுசாக வாங்கினேன், நான் தேடி ஆகணுன்ட்டு அவங்க அம்மா கிட்ட இருந்து மறையிறேன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு தேடுற மாதிரி ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருக்க. ஐயோ வேண்டாப்பா, நான் உனக்கு வேற புதுசாக வாங்கி தரேன், வா போகலான்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இவங்க அம்மா கிளம்பிட்டாங்களா இல்லையான்னு எட்டி பார்த்துட்டு அவங்க கொஞ்சம் தள்ளி போனதுக்கப்புறம் வா போகலான்ட்டு 2 பேரும் வந்துடுறாங்க. ஆனால் அவங்க அதுக்கு முன்னாடியே வழியில் ஒரு சிலைக்கு சாமி கும்பிட்டுக்கிட்டு இருப்பாங்களா, இவங்க பின்னாடியே தான் போவாங்க. அவங்க அம்மாவுக்கு ஏதோ ஒரு டவுட்டாக இருக்கும் போல இருக்குது, நம்ம பொண்ணு இங்கே இருக்கிற மாதிரியே நமக்கு தோணுதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. இவங்க 2 பேரும் கார்கிட்ட வந்த உடனே அந்த சமயத்திலே கூட அந்த கார்கிட்ட கிராஸ் பண்ணுற மாதிரி தான் அவங்க அம்மா போவாங்களா, அப்போ இவங்க இன்னுமே மறைஞ்சிக்கிட்டு தான் போவாங்க. நல்ல வேலையை அவங்க அம்மா கிட்ட மாட்டிக்காமல் எஸ்கேப் ஆகிடுறாங்க. அவங்க அம்மாவுக்கு ஏற்கனவே டவுட் வந்துருச்சு இல்லையா, வெளியே வந்த உடனே அந்த கோயிலை விட்டு வெளியே வந்த உடனே கூட ஒருத்தவங்க வந்தாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட நான் அங்கே நம்ம ரோஸை பார்த்த மாதிரியே இருக்குது, அவளும் அங்கே வந்திருந்தா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க பாய் ஃப்ரெண்டோட வந்திருப்பாளாட்டுக்கு, அதுவும் பெரிய பணக்காரன் போல இருக்குது, அவளை பார்த்த மாதிரியே இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே யூயாங் ரோஸ் தம்பி விடுற மாதிரியே இல்லை போல இருக்குது, பின்னாடியே வந்துக்கிட்டு அதுவும் வின்னை பற்றியே பேசிக்கிட்டே வரா. வின் ஒரு செஃப்பை போயிட்டு இன்ஜினியர்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருந்தான் இல்லையா, அதனால் உனக்கு டபுள் வேலை கொடுக்குறான், உன்னை ரொம்ப கொடுமைப்படுத்துகிறான் ஒன்ட்டு ஏகப்பட்டது பேசிக்கிட்டே வருவான். அவனுக்கா செம்ம கட்டுப்பாகுது, என்ன இந்த பொண்ணு வாய் ஓய மாட்டேங்குதே அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டே வந்துட்டு, உன் வாய் ஓயாதா, ஏன் எதுக்கு எடுத்தாலும் வின்னை பற்றியே பேசிக்கிட்டே இருக்கிற, உனக்கு எதுவும் வேறு வேலை எதுவும் இல்லையான்னு கேட்குறாரு. உடனே அந்த பொண்ணு இருந்துட்டு, அப்படிலாம் இல்லைப்பா, உனக்கு ரொம்ப வேலை கொடுத்துக்கிட்டு இருக்காங்கல்ல, அதனால தான், நீ ஒரு செஃப் தானே, ஆனால் பாரு உன்னைய என்ஜினியரிங்க்கும் கூப்பிட்டுக்கிட்டு வேலை செய்யணும்னு கூப்பிடுறாங்க, உன்னைய டபுள் வேலை வைக்கிறாங்களா, அதனால தான் சொன்னேன் அப்படின்ட்டு மலிப்பிக்கிட்டே இருக்கிறா. இவ வந்தது அவனை வாட்ச் பண்ணணுங்கிறதுக்காக தான், அதனால இவ எதையோ பேசிக்கிட்டே இருக்கிறா. அந்த சமயத்தில் அந்த பையனுக்கு அவங்க அம்மா கால் பண்ணுறாங்க. அவங்க கால் பண்ண உடனே இவன் முன்னாடி பேசக்கூடாதுன்னு கொஞ்சம் தள்ளி வந்து பேசிக்கிட்டு இருப்பானா, அந்த பொண்ணு பாருங்களேன் செல்ஃபி எடுக்கிற மாதிரியே பக்கத்தில் வந்துட்டு இருக்கா. அவன் திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்கான். நீங்கள் எங்கேம்மா இருக்கீங்க, நான் எழுந்திரிச்சு வந்து தேடிக்கிட்டு இருக்கேன் உங்களான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், நான் இந்த மார்க்கெட்டில் தான்ப்பா இருக்கேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இந்த பொண்ணு என்ன பேசிக்கிறாங்கன்ட்டு ஒட்டு கேட்கணுங்கிறதுக்காக பக்கத்தில் வந்துக்கிட்டே இருக்கிறா. ஒரு கட்டத்தில் அவனுக்கே கோபம் ஆயிடுது, என்ன ஆச்சு, எதுக்காக இப்படி வந்துக்கிட்டு இருக்கு, இல்லைப்பா செல்ஃபி எடுத்துக்கிறதுக்காக தான் வந்தேன், செல்ஃபி எடுத்து ஆன்லைனில் போட்டு விட்டா நல்லா வியூவர்ஸ் வருவாங்கல்ல, அதுக்காக தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுவாளா. சரி செல்ஃபி தானே எடுத்துக்கிட்டு இருக்கிற, ஃபோட்டோஸ் தானே எடுத்துக்கிட்டு இருக்க, போய் எடு, இன்னும் அந்த சைட்லாம் போய் எடுன்னு சொல்லி அனுப்பிவிட. அந்த சமயம் பார்த்து அவங்க அம்மா எதிரில் வந்துக்கிட்டு இருக்காங்களா. அவங்க அம்மாவை பார்த்த உடனே, வா உனக்கு சாப்பிட்ணும்ல, நீ என் கூட காலையிலேருந்து சுற்றிக்கிட்டு இருக்க, உனக்கு சாப்பிட்றது கூட எதுவும் வாங்கி தரல, வா போகலான்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் ஹோட்டலுக்கு முன்னாடி தான் நின்றுட்டு இருந்திருப்பாங்க, அந்த ஹோட்டல்லே உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் அவங்க அம்மாவும் இங்கே சுற்றி பார்க்க தானே வந்தாங்க, அவங்களும் நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டே போகிறாங்க. இங்கே வின் கம்பெனியில் அங்கே உள்ள இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே
இப்போ வின்க்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஒத்துக்கிட்டாங்க. அதனால் எல்லாருமே அவங்க பேப்பர்லலாம் சைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சைன் பண்ணி முடித்த உடனே வெளியே வந்த உடனே அந்த மே பொண்ணை போட்டு திட்டிக்கிட்டு இருக்கிறான். உன்னைய அவன் ரோஸ் அம்மாவை பார்த்துக்க தானே சொல்லியிருந்தேன், நீ பாட்டுக்கு விட்டுட்ட. இப்போ அவங்க புக்கெட்டில் போய் உட்காந்துருக்காங்க. இந்த சமயத்தில் அவள் மட்டும் அவங்க அம்மாவை பார்க்கறதுக்காக போயிருந்தான்னு வச்சுக்கே, கோனுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகிறது? உன்னை நான் அவங்கள பார்த்துக்க சொன்னால் நீ பாட்டுக்கு இப்படி விட்டுட்டு இருக்கியே, நான் என்ன பண்ணுறது வின்? இந்த கோனுடைய ஸ்பை பொண்ணு இருக்கா இல்லையா, அவள் எப்போ பாரு என் பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்கா, எங்கே போனாலும் விட மாட்டேங்கிறா. அவளுக்கு பயந்துக்கிட்டு நான் ஜஸ்ட் கால் பண்ணுறது கூட பயந்துக்கிட்டு அவங்கக்கிட்ட பேசுறது கூட அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா இருக்குது. நான் என்ன பண்ண முடியுங்கிறதுக்கு உனக்கு அங்கே இருக்கிறவங்கள பற்றி தெரியாது. அதுவும் அந்த கோன் இருக்கானே, என்னையும் சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்கிறான், இப்போ ரோஸையும் சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்கிறான். அதுலேயும் அவளை ஃபாலோ பண்ணி போய்கிட்டு இருக்கிறான், எங்கே போனாலும் விட மாட்டேங்கிறானா. இந்த சமயத்தில் நான் என்ன பண்ணுறது? எனக்காக நீ என்ன பண்ணு, புக்கெட்க்கு டிக்கெட் புக் பண்ணு. அது எப்படி வின் நீ போக முடியும்? உனக்கு நிறைய மீட்டிங்ஸ்லாம் நீ அட்டன் பண்ணி ஆகணும், நீ எப்படி போகிறது? வேறு என்ன பண்ண முடியும்? நான் போகலைன்னா ரோஸை பற்றின விஷயம் எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது? ரோஸை பற்றின விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா வச்சுக்கேன், நாம் அவ்வளோதான், நம்ம கம்பெனியை நம்ம கையை விட்டு போயிடும். அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் ஜெயிலுக்கு தான் போகணும். அதனால் நான் என்ன சொல்கிறேனோ அதை செய், தேவையில்லாத எனக்கு அட்வைஸ் பண்ணாதன்னு சொல்லி திட்டி விட்டுறான். ஹோட்டலுக்குள்ளே சாப்பிட்றதுக்காக 2 பேர் போனாங்க இல்லையா, ரோஸ் தம்பி வெளியே முதல்ல வரான். அவங்க அம்மா இருக்காங்களா இல்லையான்ட்டு முதல்ல வெளியே வந்து செக் பண்ணி பார்த்துட்டு யூயாங்கிட்டே நீ போகலாம் இப்போ அப்படின்னு சொல்லிடுறான். இல்லைப்பா, நீ எனக்காக சாப்பாடு வாங்கி கொடுத்தல, இந்தா உன்னோட காசுன்னு சொல்லிட்டு காசு எடுத்து கொடுக்குறாளா? இல்லை எனக்கு வேண்டாம். இல்லைப்பா, நீ சாப்பிட்றதுக்காக நிறைய செலவு பண்ணிட்ட, இந்த இது நீ வச்சுக்கோ, எனக்கு இது வேண்டாம் அப்படின்ட்டு அந்த பொண்ணு கொடுத்துடலான்னு பார்த்துட்டு எவ்வளோ கொடுக்க பார்க்குறா. ஆனால் அவன் வேண்டாம், நீ நல்லா சாப்பிட்டல, எனக்கு அது போதும், இங்கேருந்து கிளம்புன்னு சொல்லிட்டு நம்ம ஊரில் டாக்ஸி ரிக்ஷாலாம் காசு கொடுத்துட்டு போவோம் இல்லையா, அதே போல் அவங்க ஊரில் பைக் இருக்குது, பைக்கு காசு கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். அந்த பொண்ணும் பின்னாடியே கிளம்பி போகுது ஃபாலோ பண்ணிக்கிட்டு. இவன் ஃபாலோ பண்ணி வரான்னு நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டு அவன் என்ன பண்ணுறான்னா ஒரு மாலில் இறங்கிக்கிட்டு அந்த மால்குள்ளே ஓடி போயிடுறான். இந்த பொண்ணு முன்னாடியே காரை கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு உள்ளே ஓடலான்னு பார்க்குது. செக்யூரிட்டி பிடிச்சிக்கிறான், போகக்கூடாது, கார் இங்கே பார்க்கிங்கில் இங்கே விடாதீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இல்லை அங்கிள், எனக்கு அர்ஜெண்ட்டாக இருக்குது, ரொம்ப மோசமான நிலமையில இருக்கேன், நான் போயே ஆகணும்னு சொல்லிட்டு உள்ளே ஓடி போயிடுறா. இந்த பொண்ணு கீழே நடந்துக்கிட்டு இருக்கக்குள்ளேயே அவன் அங்கே மேலே போயிடுறான். சரி மேலே தானே போய்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு மேலே ஏறி போய் பார்த்தா அதுக்குள்ளே அவன் கீழே இறங்கி வெளியே போய்கிட்டு இருக்கான். இந்த பொண்ணும் பின்னாடியே ஓடி வரா. அதுக்குள்ளே திரும்பவும் அவன் அந்த பைக்கு காசு கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். இந்த பொண்ணும் பின்னாடியே ஃபாலோ பண்ணலான்னு நினச்சிட்டு அவள் கார் எடுக்கலான்னு வந்து பார்த்தா அப்போ தான் தெரியுது அவன் போகிறதுக்கு முன்னாடி அவன் கார் டயரை பஞ்சர் பண்ணி விட்டுட்டு போயிருக்கான். அந்த பொண்ணு அதை பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு, ஐயோ இப்படி பண்ணி விட்டுட்டானேன்னு புலம்பிக்கிட்டு இருக்கா. செக்யூரிட்டி வந்து எனக்கு ஒன்றும் தெரியாதுன்ட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் கோன் ஆஃபீஸில் கோன் உட்காந்துட்டு அவருடைய ஃபைல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோயினா கோன் திரும்பி பார்த்தா ஹின்னு சிரிச்சுக்கிட்டே வலிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அதனால் கோன் என்ன பண்ணுறாருன்னா டக்குன்னு எழுந்திரிச்சு வந்துட்டு, மோன் வா போகலான்னு கூப்பிட்றதுக்கு, எங்கே போகணும்? இந்த மாதிரி ஆயில் கம்பெனியில் ஒரு மீட்டிங் இருக்குது, வா போகலான்னு சொல்லி கூப்பிட்றாரு. எனக்கு இல்லை, நாங்களாம் வரமாட்டேன், எனக்கு இப்போ ரெஸ்டாரண்ட்டில் ஸ்பா ரெடி பண்ண போகிறோம் இல்லையா, அதை பற்றியே மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது, அதனால் எனக்கு அங்கெல்லாம் இப்போதைக்கு வர விருப்பம் இல்லைன்னு சொல்கிறதுக்கு, சரியா நீ அப்போ இங்கேயே வெயிட் பண்ணு, நான் போயிட்டு வந்து உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறாரு. எப்போ வருவீங்க? நான் போகிறது ஆயில் கம்பெனியில் மீட்டிங்க்காக போகிறேன், எப்போ வருவோம்லாம் சொல்ல முடியாது, ஆனால் வந்து கூட்டிகிட்டு போகிறேன். அப்போனா ஒன்று பண்ணலாமே, நானே போய்க்கிறேன், நீங்கள் எதுக்காக அங்கே அலைஞ்சிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து என்னை கூட்டிகிட்டு போகணும், அதனால் நானே போய்க்கிறேன், நீங்கள் சேஃபாக போயிட்டு வாங்கன்னு சொல்லுவலா. கோனும் சரின்ட்டு ஏதோ பிளான் பண்ணியிருப்பான் போல இருக்குது. காரை எடுத்துகிட்டு போகிற மாதிரி எதிர்த்தாப்புலேயே ஒரு கெஃபே இருக்கும், அந்த கெஃபேல பின்னாடி வழியாக கொண்டு போய் காரை நிப்பாட்டிட்டு உள்ளே போய் உட்காந்து அந்த ஆஃபீஸையே வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கான், எப்போ இந்த பொண்ணு வருவான்ட்டு. கோன் யோசித்த மாதிரியே ரோஸும் கோன் வெளியே போன உடனே அவங்களும் அவங்க தம்பிக்கிட்ட கால் பண்ணிவிட்டு, நான் இந்த மாதிரி அம்மாவை பார்க்கறதுக்காக வரேன், எங்கே இருக்கீங்க, எனக்கு அட்ரஸ் வேணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் கிளம்பிடுறா. அங்கே தான் முன்னாடியே கோன் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கார் இல்லையா, பாரு இவ நம்ம வெளியே வந்த உடனே எங்கே கிளம்பிட்டான்ட்டு பார்த்துக்கிட்டு இருக்கக்குள்ளேயே ஒரு வண்டி வருது, அந்த வண்டியில் ஏறி அவங்க கிளம்பிடுறாங்க. பின்னாடியே கோனும் காரை எடுத்துகிட்டு கிளம்பிடுறான். ஃபாலோ பண்ணி போய்கிட்டு இருக்கக்குள்ளேயே ஒரு இடத்துல ஒரு ஷாப்போட கிளாஸில் வந்துட்டு கோனோட கார் வர மாதிரி தெரியுதா, அவங்க அதை நல்லா பார்த்துடுறாங்க. என்னது கோனோட கார் மாதிரி தெரியுது,
அப்படின்ட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா பின்னாடி ஃபாலோ பண்ணிக்கிட்டு வர்றது தெரிஞ்சிடுது. உடனே திரும்பவும் அவங்க தம்பிக்கு கால் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி கோன் என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரான், என்னால் வர முடியுமா இல்லையான்னு எனக்கு தெரியாது, நீ தான் அம்மாவை சமாளிச்சுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஸ்வீட் கடைக்கு முன்னாடி இறங்கிடுறாங்க. கோன் இவங்க இறங்குறதையும் பார்த்துடுறாரு. ஆனால் அந்த வண்டி அங்கேருந்து கிளம்பிடுது. அதுக்கப்புறம் பார்த்தா அங்கே ரோஸ் காணுமா. அதனால் கோன் தள்ளி கொஞ்சம் காரை கொண்டு போய் நிப்பாட்டிட்டு எங்கே போயிருப்பான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கக்குள்ளேயே ரோஸ் வந்து அவருடைய காரோட கண்ணாடியை தட்டிக்கிட்டு இருக்காங்க. கோன்கே ஷாக் ஆகிடுது, இவ எப்படி வந்தா அப்படின்ட்டு வெளியே வந்து பார்த்துட்டு, நீ என்ன இங்கே பண்ணிக்கிட்டு இருக்க, இந்த ஏரியாவை பற்றி உனக்கு தெரியுமா, இங்கே எதுக்காக வந்தேன்னு கேட்குறதுக்கு. அதெல்லாம் இருக்கட்டும், நீ ஆயில் கம்பெனிக்கு தானே போகிறேன்னு சொன்ன, நீ எதுக்காக இங்கே வந்த. அதுவா, ஆயில் கம்பெனிக்கு தான் போகலான்ட்டு இருந்தேன், ஆனால் எனக்கு பாதி வெளியிலேயே ஒரு கால் வந்துருச்சு, இந்த மாதிரி மீட்டிங் கேன்சல் ஆகிடுச்சுன்ட்டு, அதனால தான் ஆஃபீஸ்க்கு வந்துக்கிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு, நீ எதுக்காக இந்த ஏரியாவுக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்க, எதுக்காக இங்கே வந்தேன்னு கேட்குறதுக்கு. அதுவா, அப்பாவுக்கு இங்கே ஸ்வீட் வாங்கிறதுக்காக வந்தேன், இது பேங்காக்கில் கிடைக்கும், சூப்பராக இருக்கும், அதனால அவருக்காக வாங்கிட்டு போகலான்ட்டு வந்தேன்னு சொல்லிட்டு 2 பேரும் வீட்டுக்கும் வந்துடுறாங்க. பின்னாடியே யூயாங் பொண்ணும் பைக்கில் வந்து இறங்குறா. அவள் கார் டயரை தான் பஞ்சர் பண்ணி விட்டுட்டு போயிட்டானே, அதனால பைக்கில் வந்துருப்பா போல இருக்கு. பைக்கில் வந்து இறங்கின உடனே ரோஸ் பார்த்துட்டு, நீ எப்போ இங்கே வந்தேன்னு கேட்குறதுக்கு, காலையில் தான் வந்தேன்க்கா. ஓ, காலையில் தான் வந்தியா, ஆனால் நான் உன்னை பார்க்கவே இல்லையே. இல்லை, நான் வந்த உடனே என்னுடைய ஃப்ரெண்டு செஃப் இங்கே ஒருத்தர் இருக்காரு, அவரை பார்க்கறதுக்காக போயிட்டேன். அவரை நாங்கள் பேங்காக்கில் பார்த்தேன்னா வின் கூட அவங்க வீட்டில் வந்து பேசிக்கிட்டு இருந்தாரு, அவர் ஒரு ஒர்க்குக்காக கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாரு. ஓ, அந்த பையனா. ஆமாம், அந்த பையன் செஃப் மட்டும் இல்லை, ஒரு இன்ஜினியரும் கூட. அதனால் நான் தான் ரெஃபர் பண்ணேன் நம்ம கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதுக்காக, அதனால தான் அங்கே வந்து பேசியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் நல்லா சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி, அப்பாவுக்காக நான் ஸ்வீட் வாங்கினேன், முதல்ல போயிட்டு அதை நான் அவர்கிட்ட கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ரோஸ் கிளம்பின உடனே கோன் அந்த பொண்ணுக்கிட்ட, ஏ யூயாங், நீ எப்படியாவது பேசி மோனை நம்ம அப்பா கூடயே இருக்க வை. ஏ கோன், எதுவும் பிளான் பண்ணி வச்சிருக்கியான்னு கேட்க ஆமான்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு என்ன பண்ணுறான்னா, கோன் சொன்ன மாதிரியே ரோஸ் கிட்ட போயிட்டு பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறா. அப்படியே ஸ்வீட்டெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரிலாம் ஆக்டிங் பண்ணிக்கிட்டு எடுத்து வச்சுக்கிட்டு அந்த ஸ்வீட்டெல்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டு, இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, எங்கே வாங்கினேன், இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப அவங்கள அப்படியே இதை பண்ணிக்கிட்டு இருக்கா, பேச்சை மாற்றி விட்டுக்கிட்டே இருக்கிறா. அதுக்கப்புறம் 2 பேருமே அவங்க அப்பாவுக்கு அந்த ஸ்வீட்டை எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு அங்கே உட்காந்துட்டு கார்டு விளையாட ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த சைடு கோனும் என்ன பண்ணுறாருன்னா, ரோஸ் ரூமுக்கு போயிட்டு ரோஸ் கையில் எப்பயுமே ஒரு டைரி வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த டைரி எங்கே இருக்குதுன்னு சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதை அவங்க ஒரு ட்ராவுக்குள்ளே தான் வச்சுருப்பாங்க. அந்த ட்ராவுக்குள்ளே இருந்து அந்த டைரி எடுத்து பார்த்தா அதில் பிளாங்க் பேப்பர் தான் இருக்குது. அதில் ஏற்கனவே அம்மாவுக்கு 40 லட்சம் கடன் வாங்கினது, அதில் ட்ரீட்மெண்ட் பண்ணதெல்லாம் எழுதி இருந்துச்சு. ஆனால் அதில் இப்போ ஒன்று கூட இல்லை. என்னது இப்படி பிளாங்க் பேப்பராக இருக்கேன்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கக்குள்ளேயே பார்த்தா அதில் கிழிச்சிருக்கிறது நல்லாவே தெரியுது. அதில் துண்டு துண்டு பேப்பர்லாம் சிக்கிக்கிட்டு இருக்குது. அதை பார்த்துட்டு கோன் ஷாக் ஆகி நிற்க, இங்கே இவங்க 3 பேர் கார்டு விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, இங்கே கோன் அப்பா இருந்துட்டு, நாளைக்கு நீனு நம்ம லாயரை பார்த்து பேசணும்னு சொல்கிறாரு. எதுக்காகப்பா? நான் ஒரு எல்டர் கேர் சென்டர் ஆரம்பிக்க போகிறேன், அதோட லேண்டை உன் பேரில் எழுதி வைக்கணும், அதனால் அதுக்கு என்னென்ன பேப்பர்ஸ்லாம் தேவைப்படும், எங்கெல்லாம் சைன் பண்ணணும், இதெல்லாம் நீ அவர்கிட்ட பார்த்து பேசு அப்படிங்க. அவங்களுக்கா ஷாக் ஆகிடுது. என்னது, நம்ம பேர்லையா அப்படின்ட்டு உடனே இல்லைப்பா வேண்டான்னு சொல்கிறாங்க. ஏன் வேண்டாம்? இல்லைப்பா, அதை பற்றி இப்போ எனக்கு தெரியாது, அது எதுக்காக இவ்வளோ பெரிய விஷயத்தை என் பேரில் எழுதி வைக்கணும்னு நினைக்கிறீங்க, என்னாலலாம் அதை பார்த்துக்க முடியாதுன்னு சொல்கிறதுக்கு, நீ இவ்வளோ நாளாக இங்கே இல்லை, இப்போ தான் இங்கே வந்திருக்க, உங்ககிட்ட போயிட்டு ஒரு பொறுப்பு கொடுக்கலான்னு நினச்சா நீ இந்த மாதிரி சொல்கிறியே. எல்லாருமே என்கிட்ட உங்கள் பொண்ணு ரொம்ப நல்லவ, எங்ககிட்டலாம் நல்லபடியாக நடந்துக்கிறா அப்படின்ட்டு நல்லா புகழ்ந்து பேசுகிறாங்க. ஆனால் நீ என்னடான்னா உனக்கு நான் கொடுக்குற பொறுப்பையே தட்டி கழிக்கிற. இப்போ நான் உங்கள் மூஞ்சிலெல்லாம் எப்படி முழிக்கிறது? ஊரில் இருக்கிற வயசானவங்கலாம் உங்கள் அப்பனா மாதிரி பணக்காரங்கன்னு நீ நினச்சிக்கிட்டு இருக்கியா? எனக்கு என் பிள்ளைங்க பார்த்துக்கிற மாதிரி அவங்களுக்கு அவங்க பிள்ளைங்களாம் பார்த்துக்குவாங்கன்னு நீ நினச்சிக்கிட்டு இருக்கியா? அவங்கள கவனிக்கிறதுக்காக நீ தானே கேர் எடுத்து பார்த்துக்கணும். இது ஒரு நல்ல விஷயம், புண்ணியம் தர விஷயம், இது கூட நீ செய்ய மாட்டியா அப்பாவுக்காக அப்படின்ட்டு வேகமாக கத்த ஆரம்பிக்கிறாரு. அதனால் கோணும் அம்மாவும் உள்ளே ஓடி வந்துட்டு, என்னாச்சுப்பா, ஏன் இவ்வளோ சத்தமாக பேசுகிறீங்க, நீங்கள் போடுற சத்தம் ஊருக்கே கேட்டுரும் போல இருக்குது, அந்த அளவுக்கு சத்தமாக பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்க. அவங்க பொண்டாட்டியும், நீங்கள் இந்த மாதிரி கத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிளட் ப்ரெஷர் தான் வரும், தேவையில்லாத இந்த மாதிரி கத்திக்கிட்டு இருக்காதீங்க, நம்ம பொண்ணு தானே, மெதுவாக எடுத்து சொல்லுங்க,
அவள் புரிஞ்சிக்க போறா, எதுக்காக அந்த மாதிரி கத்தணும்? அவள் எங்கே புரிஞ்சிக்கிறா? நான் கொடுக்குற பொறுப்பு கூட வேணான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற, அவள் எங்கே நான் சொல்கிறதெல்லாம் புரிஞ்சுக்குவாளா அப்படின்ட்டு இன்னுமே கோவப்பட தான் ஆரம்பிக்கிறாரு. ரோஸும், அப்பா நீங்கள் கொடுக்குறதெல்லாம் சரிதான், இவ்வளோ பெரிய பொறுப்பை என்னால் பார்த்துக்க முடியாதுப்பா, எனக்கு அது பயமாக இருக்குது அப்படின்ட்டு கோனை பார்ப்பாங்க. கோனும் வெளியே கூட்டிகிட்டு வந்துட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஏன் வேண்டான்னு சொல்கிற? நீ ஜஸ்ட் அதுக்கு பொறுப்பாக மட்டும் இரு, நாங்கள் அதுக்கு உண்டான வேலையெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், நானும் அப்பாவும் பார்த்துக்குறோம், நாங்கள் எதுக்கு இருக்கோம், நீ பொறுப்பாக மட்டும் இரு. இல்லைப்பா என்னாலலாம் இதை பார்த்துக்க முடியாது, எனக்கு இதில் பயமாக இருக்குது அப்படின்ட்டு இவங்க அவாய்ட் பண்ணுறதுல தான் அதிகமாக இருக்காங்க. கோனும் அவங்கள சமாதானப்படுத்தலான்னு சொல்லிட்டு அவங்க ஷோல்டரை பிடிச்சிக்கிட்டு பேசுவாரா, நீ இந்த மாதிரி பண்ணாத, நாங்கள் 2 பேரும் பார்த்துக்குறோம், நீ ஜஸ்ட்டு பொறுப்பில் மட்டும் இருன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அந்த சமயத்தில் இவர் போயிட்டு ரோஸோட ரூமில் சர்ச் பண்ணிக்கிட்டு இருந்தார் இல்லையா, அதில் ஏதோ நல்லா தூசியெல்லாம் போட்டிருக்கும் போல இருக்குது, அது அவங்களுடைய ட்ரெஸ்ஸில் ஒட்டியிருக்கும். அதை கையில் பார்த்த உடனே என்னது டஸ்ட்டாக இருக்குன்ட்டு தொடச்சிக்கிட்டு இருப்பாரு. அப்போ தான் ரோஸ்க்கு ஷாக் ஆகுது. ஓ நம்ம ரூமுக்கு போயிருக்கான், ஏதோ சர்ச் பண்ணியிருக்கானாட்டுக்கே அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க வர்றதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு லிக்விடோ இல்லை பாம் மாதிரியே ஏதோ ஒன்று டோரோட கைப்பிடி இருக்கு இல்லையா, அதெல்லாம் தடவி விட்டுட்டு தான் வந்திருப்பாங்க. அது அவர் கையிலெல்லாம் ஒட்டியிருக்கோம், அது ஒரு மாதிரி பவுடர் மாதிரி கிளம்பிக்கிட்டு இருக்குது அவர் தட்ட தட்ட. அதை பார்த்துட்டு அவங்க ஷாக் ஆகிட்டு உள்ளே ஓடி போய் பார்க்குறாங்க. அவங்க ரூமில் அவங்க டைரி எடுத்து பார்த்தா அந்த டைரியில் அந்த பவுடர் மாதிரி ஒட்டி இருந்துச்சு இல்லையா, அதெல்லாம் ஒட்டி இருக்கிறது நல்லாவே தெரியுது. அப்போ நம்ம டைரியே சர்ச் பண்ணியிருக்கான் அப்படின்ட்டு உடனே வின்க்கு கால் பண்ணிடுறாங்க. வின்க்கு கால் பண்ணிவிட்டு இங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி என்னை சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறான், நான் அப்பா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கக்குள்ளே இங்கே வந்துட்டு என்னுடைய டைரியெல்லாம் சர்ச் பண்ணியிருக்கான், நான் அதில் தான் உங்ககிட்ட இருந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக எங்கள் அம்மாவுடைய ட்ரீட்மெண்ட்டுக்காக பணம் வாங்கியிருந்தேன் இல்லையா, அது எல்லாமே நான் அதில் தான் எழுதி வச்சுருந்தேன். அதை எப்படியோ கோன் தெரிஞ்சுக்கிட்டு என்னுடைய புக்கை எடுத்து செக் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான்னு சொல்ல, என்ன சொல்கிற, அதை எல்லாத்தையும் அவன் பார்த்துட்டானா? இல்லை இல்லை, நான் அதுக்கு முன்னாடியே அந்த பேப்பர்ஸ் எல்லாம் கிழிச்சிட்டேன், அதில் இப்போ ஜஸ்ட்டு பிளாங்க் பேப்பர் தான் இருக்குதுன்னு சொல்லுவாங்களா, அதுக்கப்புறம் தான் அவனுக்கே நிம்மதியாக இருக்குது. ஆனால் இருந்தாலும் நீ கேர்ஃபுல்லாக இருந்துக்கு, அந்த மனுஷங்க ரொம்ப மோசமான ஆளுங்க, அவங்களுக்கு மட்டும் நாம் இந்த மாதிரி நடிக்கிறது விஷயம் மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா அதுலேயே அந்த கோன் இருக்கானே கொலையே பண்ணிவிடுவான். அங்கே இருக்கிற எல்லாருமே டேஞ்சரான ஆளுங்க தான், ஸோ அதனால் பார்த்து இருந்துக்கு, கேர்ஃபுல்லாக இருந்துக்குன்ட்டு அட்வைஸ் பண்ணுறான். இவ்வளோ தூரம் இந்த பொண்ணை இங்கே வந்து மாட்டி விட்டுட்டு இப்போ போய் அட்வைஸ் மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். உண்மை மட்டும் அந்த குடும்பத்துக்கு தெரிஞ்சால் என்ன ஆகிறது? ஆனால் இப்போ வந்து மாட்டிக்கிட்டாலே, இதை வேற இப்படி வேற பயமுறுத்திட்டான், இன்னமும் அந்த பொண்ணுக்கு பயம் அதிகமாயிடுது. அதனால் நைட்டு நேரத்தில் அந்த வீட்டை விட்டே ஓடிக்கிட்டு இருக்காங்க. அதோடு தான் இந்த எபிசோடு முடியுது. கோனுக்கு இவ்வளோ தூரம் டவுட் வந்ததுக்கப்புறமும் ரோஸ் பேரில் அவங்க அப்பா சொத்து எழுதி வைக்கிறேன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா அவன் சரி ஒத்துக்குன்னு சொல்லிட்டு அவங்களையே சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கான். ரோஸ் வேற இங்கேருந்து ஆபத்துன்னு நினச்சிக்கிட்டு நைட் நேரத்தில் அங்கேருந்து தப்பிச்சு ஓடிடலான்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க. தப்பிச்சு ஓடுறவங்க மாட்டிக்க போகிறாங்களா இல்லை யாருக்கும் தெரியாமல் தப்பிச்சு ஓடி போகிறாங்களான்ட்டு நம்ம அடுத்த எபிசோடில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க. நம்ம அடுத்த எபிசோடில் சந்திக்கிற வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்யூ.